உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மழை சீசன் களை கட்டியுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு தென்காசியிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்கள். நிச்சயமாக சார். அதாவது தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் பகுதியில் தற்போது மழைக்கால சீசனானது தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் மழைக்கால சீசனை அனுபவிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் நாள்தோறும் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளுக்கு வருகை தந்து அருவிகளில் தங்களது குடும்பங்களுடன் ஆனந்த குளியலிட்டு வருகின்றனர். குறிப்பாக வட மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளுக்கு வருகை தந்த வண்ணம் உள்ள நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது குற்றாலம் பகுதியில் தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் ரயில் பயணங்களை மேற்கொண்டு குற்றாலத்திற்கு வருகை தரும் நிலையில் தென்காசி ரயில் நிலையத்தில் தற்போது பயணிகள் கூட்டம் என்பது தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. மேலும் தென்காசி ரயில் நிலையத்திலிருந்து சுற்றுலா பயணிகளை குற்றாலத்திற்கு அழைத்து செல்வதற்கு ஏதுவாக ரயில் நிலையங்களில் 4 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த பேருந்துகளில் ரூபாய் 15 கட்டணம் வசூலிக்கப்பட்டு குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, ஐந்தருவி, புலியருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த பேருந்தானது இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ரயில் நிலையம் மட்டுமல்லாது சிறப்பு பேருந்துகளிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது அளவுக்கு அதிகமாக காணப்பட்டு வரும் நிலையில் குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலுமே பயணிகள் கூட்டம் என்பது களைகட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.